ஏமாப்ல இந்த பாட்காஸ்ட ஸ்டார்ட் பண்றது எப்படி அப்படிங்கறத வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம். இல்ல அது வந்து எப்படி அப்படி தேடி இப்படி தேடி எப்படி தேடினாலும் அது மட்டும் கிடைக்காது இல்லையா? அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1000 years later அப்படின்னு நாங்க ஒரு மீமை போட்டு கடைசியில சரி ஓகே ரைட் போலாம். Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட பான் பத்தின வீடியோக்கு வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா வேற லெவல் வரவேற்பு இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்துட்டு ஸ்கேண்டில் எனப்படும் ஸ்கேண்டில்லாம் வந்துட்டு செருப்பு மாதிரிலாம் கிடையாது. இந்த ஈவம் ஸ்டாண்டப் காமெடி திஸ் இஸ் நாட் சாண்டில். இல்ல கொஞ்சம் ஸ்பீடா பேசணும். மினி சீரிஸ் இதுவே மினி சீரிஸ் மாதிரி வந்துரும். கரெக்ட். அதான் போயிடலாம் மாப்பிள்ள. அது போட்டுட்டு என்னன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ மாப்பிள்ள நம்மள்ட்ட ஒரு பெரிய கிரிஞ்சு தாயி. இப்ப நீ வந்துட்டு உன்ன மாதிரி ஆட்கள் படிச்சவங்க கொஞ்சம் அதிகமா ஏதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க, பார்த்துட்டு அதோட விட்டுருவானுங்க. ஒரு பானை பாப்பீங்க விட்டுருவீங்கன்னா என்ன பண்ணிட்டு விடுவீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எப்படியோ விட்டுருவீங்க இல்லையா? எண்ட் ஆஃப் டே ஒரு குட் கிளைமேக்ஸோட முடிச்சு விட்டுருவீங்க. அது டிப்ரெஷன் போறீங்களா, அதை விட்டுருவோம். அடுத்தது வந்துட்டு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு நீ வீடியோவா கன்சியூம் பண்ற, பட் ஒரு இந்தியன் ஆவரேஜ் இந்தியன் கன்சியூமர் அப்படின்னு நம்ம ஒரு எக்கனாமிக் வைஸ்ல எடுத்தா நம்ம பாக்குற எல்லா இந்தியன் பானும் பெரும்பாலானவங்க நம்மள மாதிரி ஃபாரின் பான் பார்க்க மாட்டாங்க, இந்தியன் பான் பார்ப்பானுங்க. கரெக்ட். நீ ஆன்டில நிறைய இருக்கு. AUNT இருக்கு, ஆன்ட். அது வந்து போட்டா ஃபாரின் இந்தியன். ஆமா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆன்டி பாபி தேவர் அதுலயே கம்யூனிட்டி எல்லாம் இருக்கு. யோ யோ ஏய் அந்த மீம் ஏன் அவப்படுத்துற? யோ பஞ்சாயத்து ஐரியா நம்மாளுங்க. சரி ஓகே நம்மாளுங்க விடு. இது ஆக்சுவலா ஒரு மீம். நாங்க நம்மாளுங்கன்னா வேற ரெஃபரன்ஸ் எடுத்துற வேணாம். மாப்பிள்ள இப்ப என்ன நான் சொல்ல வந்தேங்கிறது பார்த்தா ஏன்டா என்ன நடுவுல போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கேன்? என்னடா இல்லங்க, பாட்காஸ்ட் நடுவில் நகைச்சுவை கொண்டு வந்தாதான் ஆடியன்ஸ் நகைச்சுவையா பாப்பாங்க. இது நகைச்சுவை இல்லையா? ஆமா கோத்தா, இது மினி சீரீஸ்ல ஒரு நாள் தப்பிச்சிட்டு இருக்க நீ. சரி சொல்லு. அதான் என்னன்னா இப்ப வந்துட்டு நம்ம பெரும்பாலும் இந்தியன் கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பான் கன்சியூமர்ஸ் இதுதான் பார்ப்பானுங்க, இந்தியன் வீடியோஸ் பார்ப்பானுங்க. ஆனா இந்தியால எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஆக்சுவலா தெரியல, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும். இல்ல நீங்க எப்படி ரிசர்ச் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்ல, பான் வீடியோஸ் பார்த்து சரி ஓகே. பானை பத்தி இல்ல, இந்த பானை பத்தி பேசினவனுங்க எல்லாம் ஏதோ வந்து காவி உடை அணிஞ்சிட்டு வந்து இந்த வெப்சைட்ல போயிட்டு தீவிர இதோட ரிசர்ச் மட்டும் பண்ணிட்டு வெளியே வந்த மாதிரி கேக்குறீங்க. ஒண்ணும் கிடையாது. அதாவது வந்து ஒழுக்கமா வந்து இது ஒரு கிரிஞ்சான இடம் அப்படின்னு தெரியாம அதுக்கு முன்னாடி ஸ்கேண்டல் வீடியோ பாத்துட்டு இருக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும். யோ எனக்கு என்ன இப்ப டவுட்னா, நீ சொல்றதே டவுட், இந்தியால ஸ்கேண்டல் வீடியோஸ் மட்டும் தானே இருக்கு? இல்ல இல்ல கிடையாது. போஜ்புரி வீடியோ செக்ஷன் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து உனக்கு அந்த பின்னாடி ஆரஞ்சு கலர் ஸ்கிரீனோ இல்ல கிரீன் படுதா ஓட்டு பண்ணிட்டு அது பழைய வீடியோவா இருக்கும்யா. அந்த இல்ல சீக்கிரட் எடுத்ததுதான். அந்த பண்ற லேடி கிட்ட வந்து சொல்லிருப்பானுங்க உனங்க இந்த மாதிரி கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபேக்கா கேமராமேன் சொல்லிட்டு இருப்பாங்க. அது வேற நம்ம அப்பப்ப பாக்க அதான் சொல்றேன். ஆமா, ரொம்ப என்னென்னோ பண்ணிட்டு இருப்பானுங்க, சங்கட்டமா இருக்கும். ஒரு பாக்குற வியூவரா உனக்கே கொஞ்சம் சங்கட்டமா இருக்கும். அந்த அம்மா காஸ்ட் கொடுத்து ஓகே அதை பான் ஏத்துக்க முடியாது, ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் படி லீகலைஸ்ட் கிடையாது. பட் ஸ்டில் ஓகே, அந்த பொண்ணோட இதுலதான் பண்றாங்க, தெரியும் அந்த பொண்ணு வீடியோ தான் எடுக்கிறாங்க, அது ஒரு பான் வீடியோ அப்படின்னு. அப்புறம் நிறைய இது இருக்கு, இந்த பி கிரேட் வீடியோல பி கிரேட் பிரச்சனையே இல்லைங்கிறேன். பி கிரேட் தெரியும். இப்ப ஷக்கீலாக்கா வந்துட்டு ஒரு இதுல பேட்டி கொடுத்துருக்காங்க. நீ சொல்ற ஷக்கீலாக்கால வந்து இதெல்லாம் தெரியும், பட் சில இதை வந்து இதெல்லாம் இதெல்லாம் காமிக்க மாட்டாங்க, பாடி எல்லாம் காமிக்க மாட்டானுங்க. பட் ஆனா ட்ரெஸ் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. யோ நீ மஸ்திரத்திலே திரும்பி வந்து நிக்காதயா, சொல்லு. உனக்கு அதுல ஒரு அங்கலாப் இல்லையா மஸ்திரத்துல? இல்ல கேண்டில்லாம் வந்து எதை பத்தி டீடைலா பேச போறாங்கிறது தெரியும். நீங்களே ஒரு நிம்ஃபோவா இங்க ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல, நீ வந்து கட் பண்ற அப்படிங்கறீங்க, வன்மையா கட் பண்ற. நீ இல்ல எனத்தையாவது பேசிட்டு நான் கட் பண்றதா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அந்த இருமாப்பு இல்லையா, நான் தாண்டா எடிட்டர் அப்படிங்கிற இருமாப்பு தூக்குங்க. இல்ல நம்ம ஜோவியலா பேசணுங்கிறக்காண்டி தான் அப்படி பேசிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் இதுல வந்துட்டு சீரியஸான ஒரு நோட் என்னன்னா, நம்ம பாக்குற எல்லாமே ஸ்கேண்டல் வீடியோஸ் தான். ஸ்கேண்டலுக்கும் பானுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ்னா,
ஸ்கேண்டலுங்கிறது ஒரு ஒரு வீடியோ தெரியாமையோ இல்ல ஒரு அறியாமையிலோ லீக் ஆனது. அதுல இருக்கிற 2 பார்ட்னர், இப்ப 2 பேர் அதுல இஃப் இன் கேஸ் அதுல 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர்த்துக்கும் தெரிஞ்சிருக்காது. ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வீடியோ சீக்கிரட்டா எடுத்துட்டு இருக்கேன், இன்னொரு இல்லாம அந்த வீடியோ எடுத்து அதை விடுறது இல்லையா. அதுக்கு நான் எக்ஸாம்பிளோடய சொல்லுவேன். லிட்டரலா என்னன்னா, இந்த ரெண்டு லவ்வர்ஸும் இவங்களும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த ஓயோ ரூம் புக் பண்றாங்க இல்லையா. ஏன்டா டே நீ பெண்ணு மயிருக்கு அதுக்கு வர இல்ல நான் அதுக்கு வந்துடுறேங்க. அது சொன்னா அவங்களுக்கு புரியும். அப்போ உலகத்துக்கு தெரியும் இல்லையா. ஆமா, அப்ப பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா டக்குன்னு எல்லாம் உள்ள போய் போனோம்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உள்ள போய் என்ன பண்ணணும்னு. சரி கலட்டு அப்படின்னு சொல்லுவா, அந்த பொண்ணு கழட்டிடுவா. இவன் கேமரா ஆன் பண்ணுவான். என்னடா லைட்ல போட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும். என்ன சொல்லுவான்னா, இது நான் பாத்துக்கிறதுக்கு எடுக்கிறேன் அப்படிமா. பரசில தெரியும், உலாவே பாத்துட்டு இருக்கோம் அந்த வீடியோ. அதுதான் அது அவன் தெரிஞ்சு பண்றானா இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் போன்ல இருந்து எடுத்துறானுங்கிறது கிடையாது. ஒன்ஸ் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அது இந்த உலகத்துக்கு போற வாய்ப்பே கிடையாது. ஆனா அதை அப்லோட் பண்ணிடுவானுங்க. எனக்கு சீரியஸா இது பண்ண படம் ஒண்ணு என்னன்னா லென்ஸ். இன்னொரு இடம் இருக்கு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ரூம்ல கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு பானை பத்தி எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனா இந்த ஸ்கேண்டல் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ரொம்ப கிரிஞ்சான ஒரு இன்சிடென்ட். ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு ஒரு பையன்ட்ட இதா இருந்திருக்கா, லவ்வரா இருந்திருக்கா. என்ன லவ்வரா ஒர்க் பண்ணிருந்தாங்க ஏதோ ஒண்ணுங்க. அதான் 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப்புங்க. அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப். அவங்க வீடியோ கால்ல எல்லாம் இந்த மாதிரி நேக்கடா இருந்துப்பாங்க போல. அவங்களோட விஷயம் அது. ஆமா, இல்ல ஆக்சுவலா இது கேஷுவலான விஷயம் தான். இதுக்குள்ள நம்ம அது தெரியாம இருக்கணும், நம்ம மடப்பு தெரியல. ஆமா, அதை விட்டுருவோம். அவன் என்ன பண்ணிருக்கானா, அவன் அந்த பொண்ணு இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்தையும் ஒரு டிரைவ் ஃபோல்டர்லயே வச்சிருந்திருக்கான். ஒரு ஃபோல்டர் இருக்க ஒரு 40 வீடியோ மாதிரி வச்சிருந்திருக்கான் அந்த பொண்ணோட வீடியோ. கம்போஸ்ட் ஆஃப் வீடியோஸ். இப்ப என்ன பண்றான்னா, அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு கிளாஷ் இருந்தா அதை ரிலீஸ் பண்ணிட்டான். சரியா, இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆனோன்னு என் கூட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன் என்ன பண்றான், என்கிட்ட லிங்க் இருக்கு வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டான். ஒரு இது நிறைய பேர் அவன்கிட்ட லிங்க் வாங்கி இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடக்குது. சரியா, இது 3 நாள் கழிச்சு பார்த்தா இது ஒரு பெரிய சென்சேஷன் ஆயிடுச்சு. இந்த பொண்ணோட வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிறது. அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டான்னு தெரிஞ்சது. இப்ப இவன் அந்த ஒருத்த லிங்க் ஷேர் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா. அந்த தாயில என்ன பண்றான்னா, அதே பொண்ணுக்கு என்னடா உலகம் இது, இப்படி இருக்கு, இவ்வளவு கிரிஞ்சான தாயலிகளா இருக்கீங்க, ஏன்டா இந்த பொண்ணோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணான்ல அந்த லவ்வர் தாயலை கொல்லணும், அவன் இதை அறுத்து விடணும், இந்த அரேப் கண்ட்ரீஸ்ல இருக்க மாதிரி பண்ணணும் அப்படின்னு பேசுறான். எனக்கு தெரிஞ்ச அந்த தாயொலி கூட தெரிஞ்சோ தெரியாமலே ஒருத்தருக்கு தான் ஷேர் பண்ணிருப்பான். இந்த தாயொலினால 100 பேருக்கு ஷேர் ஆயிருக்கும். ஆக்சுவலா அன்னைக்குதான் நாங்க ரூம்ல பேசிட்டு இருந்தோம். அன்னைக்கு அந்த கான்வர்சேஷனோட எட்ல ஒவ்வொருத்தன் ஒன்னு எடுத்துட்டு போயிட்டான். நான் எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஸ்கேண்டல் வீடியோவை பார்க்க கூடாதுன்னு. ஏன்னா அது அவனுங்களே தெரியாம போடுறானுங்க. அது உன்னோட ஒரு 5 நிமிஷம் அக்கறத்தை சர்வ் பண்ணுங்கிறக்கா நீ அந்த வீடியோ பார்த்தனா நீ மாரலி. நான் உனக்கு ஒரு வீடியோ பார்க்கும்போது ஸ்கேண்டல் இல்லைன்னு தெரியும், கண்டிப்பா தெரியும். பட் உனக்கு அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் பிஃபோர் எஃபெக்ட்ஸும் அப்போ உனக்கு புரியாது. இன்னொன்னு உனக்கு சில வீடியோஸ்ல அந்த பொண்ணு வேணாம்னு சொல்றதெல்லாம் இருக்கும். அத கண்டிப்பா நீ பார்க்காம வெளில வந்துரு ஒரு அட் சம் பாயிண்ட் இல்லையா காண்டாயி. இல்ல அப்படி பார்த்தா சரின்னு சொல்லிட்டு பண்ற பொண்ணு அவ எக்ஸ் வீடியோஸ்ல சரி இது எக்ஸ் வீடியோஸ்ல போட்டு அப்படின்னா பண்ண போறாங்க கிடையாது. ஐயோ நீ சொல்றது கரெக்டியா, பட் எத்திக்கலா நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வராது. சொல்றத கேளு, நான் கன்சியூமரா நான் அதை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு பாயிண்ட் நான் எப்பவுமே கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுவேன். நமக்கு படிப்பு கொஞ்சம் அதிகம், கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுவோம். அதுல இந்த அங்கிள் தைலி நம்ம நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு நம்பர் போட்டு மேடம் மீ செல்ஃபி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை படிச்சு சிரிச்சிட்டு இருக்கலாம்னு சொல்லி போகும்போது டக்குனு ஒருத்தன் போட்டிருக்கான். அது சரியான இதா இருந்தது. அவன் ஆக்சுவலா இது சரியான ரெகுலர் ஃபாலோவர் ஆஃப் பான் போல. அவன் போட்டிருக்கான், டே கொம்மா இந்த வீடியோல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்துட்டாடா, அந்த ஆர்டிகலை படிக்கணும்னா இந்த லிங்க்கு போடா மயிறு அப்படின்னு போட்டிருக்கான். எனக்கு பார்த்து ஷாக் ஆயிருச்சு. டே என்னடா சொல்ற அப்படின்னா இந்த வீடியோ ரீச் ஆனதாடா போட்டா நம்ம அந்த வீடியோ கரைவாயிட்டோங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா. எனக்கு கிட்டத்தட்ட தேசரோகிகளுக்கு ஃபீல் ஆயிருச்சு. அது ரொம்ப கிரிஞ்சான இடம்டா. அதான் சொல்றேனே, அந்த இடத்துல நாங்க ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அன்னைக்கு உண்மையாலுமே ரியலைஸ் ஆச்சு ஒரு ஃபேக்டர். டே இவ்வளோ நம்ம என்ன சொல்றதுன்னா, இப்ப நம்மளுக்குன்னு பர்சனலா சில மாரல் வேல்யூஸ் இருக்கும்ல, நான் என்ன இதெல்லாம் பண்ணுவேன் ஆனா இதை மட்டும் பண்ண மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல வைக்க வேண்டியதுதான் அது. ஏன்னா இப்போ நம்ம அந்த பானை பத்தி பேசும்போது நிறைய பாத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அப்பா மாதிரி. ஆமா, தவிர வேற என்ன வேணா ஆமா பிரபு மாதிரி நம்பர் 1 வரும்.
எவ்வளவு கொடுத்தாலும் இந்த சில விஷயத்த விட்டு பண்ண மாட்டேங்கிற மாதிரிதான். இப்போ அதுல இந்த பானை பத்தி பாத்துட்டு போது மோஸ்ட் சர்ச் டேர்ம் வந்து அமெச்சூர் வீடியோஸ், டீன் வீடியோஸ்ங்கிறது எவ்வளவு பிளே பண்ணுதுன்னு பேசிட்டு இருந்தோம்ல. அந்த மாதிரிதான் இதுவும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ நெட்ல இருக்க வீடியோ இல்லாம இந்த காசி மாதிரி ஆட்கள் போன்ல எவ்வளவு வீடியோ இருக்குன்னு தெரியல இல்லையா? கரெக்ட். மாய வலையில் விளைவித்த காசி. ஆமாண்டா, இப்போ அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹிடன் கேம் வச்சு, ஹிடன் கேம், ஐயோ அது அது அதை பார்த்தாலே இந்த வீடியோ கிளிக் பண்ணுவோம். ஹிடன் கேம் வச்சு எடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஆக்சுவலா நம்ம பானை கன்சியூம் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா பிளாக்கேடா தான் இருக்கும். பெருசா இதை பத்தி எல்லாம் யோசிச்சு உனக்கு ஐடியா இருக்காது. கரெக்டா? ஆனா இதை பத்தி படிக்க இல்ல கேட்க என்ன ஆகும்னு கேட்டா அது கண்டிப்பா நீ அறவே வெறுத்துருவேன். இதை வச்சு ஒருத்தனை வந்துட்டு ஜட்ஜும் பண்ணிட முடியாது. இன்னொன்னு அவன் பண்ற தப்புனே தெரியாது. இப்ப நமக்கே இப்ப ஒரு 10 பேர்த்திட்ட பேசும்போது இதை பத்தி இப்ப நம்ம இப்போ டிஸ்கஷன் போட்டிருக்கும் போதும் இஃப் இன் கேஸ் இதை நான் எங்கேயாவது ரியல் டைம்ல ஃபேஸ் பண்ணாலும் அதை பார்க்க கூடாதுன்னு தோணுது. கரெக்டா? ஆமா, இந்த டிரான்ஷன் இதை பத்தி பேசணும். நம்ம நினைக்கிறது எக்ஸ்என்எக்ஸ்ல மட்டும்தான், இல்ல மைட் பி வேற ஏதாவது பான் சைட்ல மட்டும்தான் ஸ்கேண்டில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப நான் வந்துட்டு அந்த வெப்சைட் பேர் சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு மக்கள் என்ன நினைக்கலாம்னா அவங்க இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கலாம் நினைக்கலாம். தவறு. ஒரு வீடியோ கூட அவனுக்கு விடல. சரி, நான் பேக் டு த கண்டென்ட். என்னன்னா அதான் இப்போ இது வந்துட்டு இதுல மட்டும் வரலையா, இதுக்கு தனி குரூப், அதான் புடிச்சானல நடுவில் கூட சைல்ட் பான் பாக்குற குரூப் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் இது குரூப்ஸ்ல ஷேர் ஆகுது தெரியுமா? சைல்ட் பான் பாக்குறதுக்கே வந்து குரூப் போட்டு இவனுக்கு பாத்துக்கிட்டு இருக்கானுங்கன்னா அப்ப வந்து மணி இருக்க வேண்டியதா. இதெல்லாம் வந்து எத்தனை குரூப் இருக்குன்னு நீ யோசிச்சுக்க. கரெக்ட். யோ, நீ வந்துட்டு ஸ்கேண்டல் வீடியோஸ் குரூப்ல தான் ஃபர்ஸ்ட் ஷேர் ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்து எவனோ சரி ரெவன்யூ ஜெனரேட் ஆகுமே அப்லோட் போட்டுருவோம் போல, அப்படி ஷேர் ஆகும். அதுவே பார்த்தாலே இந்த காலேஜ் பொண்ணு அந்த காலேஜ் பொண்ணு அந்த பொண்ணு பேரு போட்டு அடிச்சு விட்டுருவாங்க. இல்ல, நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒண்ணு ஷேர் ஆச்சு தெரியும்ல? ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு. நம்ம காலேஜ் பண்ணும்போது ஒண்ணு ஷேர் பண்ணி விட்டு நம்ம காலேஜ் யூனிஃபார்ம் போட்டிருக்க அந்த பொண்ணு அது வந்து லைட்டா இதா தெரியுது. அப்புறம் வந்து இவதான் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, நல்ல வேலை அந்த பொண்ணு வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போச்சான்னு தெரியல. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒண்ணு இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் கூட இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். உனக்கு கூட அவனுக்கு தெரியும். ஒரு நாள் வந்து என்னன்னா அவன் போன்ல ஒரு பொண்ணு கூட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பொண்ணு பேர் சேவ் பண்ணிருந்தா. டேய், இந்த பொண்ணோட எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கியாடா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்புறம் ஏதோ டம்மித்தனமா வால்பேப்பர் வச்சிருந்தா. அவ ஆக்சுவலா கொஞ்சம் மாடல் மாதிரி இருப்பான் அந்த பொண்ணு. 10th படிக்கும் போது ரொம்ப அழகா இருப்பா. நான் வந்து ஏன் மாப்பிள்ள போட்டோ வைக்கல அப்படின்னு சொல்லி எப்படியோ கான்வர்சேஷன் அப்படியே அந்த இடத்துக்கு போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தெரியல. அவ கடைசி என்ன சொல்லலாம்னா, மாப்பிள்ள உனக்கு நடந்ததே தெரியாதா அப்படின்னு கேட்டான். தெரியலடா அப்படின்னா. எப்ப நடந்ததுன்னா 11th நம்ம டிப்ளமோ வந்துட்டோம். அப்ப 11th என்ன நடந்திருக்கு, இந்த 11th 12th 10th எல்லாம் தான் நம்ம Facebook விகரஸா யூஸ் பண்ணுவோம். அந்த டைம் பீரியட்ல நீ வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து உன்னோட கேவலமான போட்டோஸ் எல்லாம் அப்ப நீ Facebookல அப்லோட் பண்ணதா இருக்கும். இப்ப உன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல போட்டு உன்னை கிளிக்கிறது, அப்புறம் பர்த்டேக்கு இந்த போட்டோ போட்டு கிளிக்கிறதெல்லாம் வந்து நீ அப்லோட் பண்ணதான். அப்போ அது வந்து அந்த டைம் அது Facebookல போட்டோ வச்சுக்கலாங்கிறது அது வந்து ஒரு ஆசை மாதிரி நீ மாத்திட்டே இருப்ப. கரெக்ட். அந்த மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, Facebookல வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி போட்டோ போட்டிருக்கு. இந்த மாதிரி போட்டோ போட்டோன்னு என்ன பண்ணிருக்கான், எவனோ ஒருத்தன் எடுத்து ஃபுல் மார்பிங் காம பிசாசி மாதிரி ஃபுல்லா மார்பிங் பண்ணிட்டான். பிசாசி அளவுக்கு வெயிட். ஆமா, இப்ப காம பிசாசி மாதிரி மார்பிங் பண்ணதுல என்ன பிரச்சனைனா, இந்த பொண்ணுக்கு இந்த இஷ்யூ தெரிஞ்சு வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த அக்கௌண்ட் எல்லாம் டிசேபிள் பண்ணிட்டா. பட் ஆனா இந்த போட்டோ இன்னும் சரௌண்ட் ஆயிட்டே இருக்கு. இப்ப அந்த போட்டோ சரௌண்ட் ஆனது பிரச்சனை கிடையாது. இல்ல, ஏன்னா இப்ப இவன் மூஞ்சியே இன்னொரு மார்க் இமேஜ் கூட வைக்கிறதுனால இவன் எந்த விதத்துலயும் தரம் குறைஞ்சு போறது கிடையாது. அத ஒரு கடத்துல அந்த பொண்ணே உணர்ந்திருப்பா. ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கப்புறம் நான் இப்ப இந்த பையன்கிட்ட கேட்டது வந்து இந்த சம்பவம் நடந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு கேக்குறேன். இல்ல பையன் அதை ஞாபகம் வச்சுக்கிறாங்கிறது இல்ல. இந்த 3 வருஷம் வரைக்கும் அந்த பொண்ணோட Facebook அக்கௌண்ட் இருக்கான்னு யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் கூட அவ இன்னும் போட்டோ வைக்கல. இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹியூமிலேட்டிங்கா இருந்திருக்குன்னு பாத்துக்க. இப்போ வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுங்கிறது மத்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு நார்மலான விஷயம். ஆனா அவளுக்கு அது ஒரு டிராமா மாதிரி கிரியேட் ஆகி நான் போட்டோவே வைக்க மாட்டேன்டா, வச்சாதான்டா பிரச்சனைங்கிற ரேஞ்ச் கொண்டு போய் விட்டுருச்சு. இதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்கேண்டல் பாக்குறவனோட வக்கரங்கிறது. கரெக்ட். அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங். டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அது கூட கனெக்டடா இருக்கும். கண்டிப்பா அது ஒரு கிரிஞ்சான விஷயம் தான். இப்ப நம்மளோட நியூடிட்டி இன்னொருத்தன் தெரியுதுங்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, சரியா? ஆனா நம்ம ஊர்ல இருக்க சில பூமர் தாயலிங்களும் சரி, ஏற்கனவே இருக்க ஸ்டீரியோ டைப்ஸ் ஆப்வியஸ்லி அந்த பொண்ணுக்கு இது ஒரு மைண்ட் ஃபக் கிரியேட் பண்ணும். ஏன்னா எல்லாரும் மெச்சூர்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. கரெக்டா? இந்த மாதிரி ஐயோ தெரிஞ்சு போச்சு நீ என்ன பண்றதுன்னு தான் யோசிப்பாங்க. ஆமா, இன்னொன்னு இருக்கு. இந்த இன்செஸ்ட் வீடியோஸ் இருக்குல்ல,
ஆமா அத வந்து வேற லெவல்ல ப்ரமோட் பண்ணுவானுங்க. இப்போ இங்கிலீஷ்ல இந்த ப்ரொடக்ஷன்ல வருது தெரியுமா, அதெல்லாம் பார்த்தா மில்ஃப், அதெல்லாம் ஸ்டெப் மாம் அண்ட் சன்னா இருக்கும். ஆமா இங்க வந்து மோஸ்ட் சர்ச் டேர்ம் என்னவா இருக்கும்னா வந்து இதாதான் இருக்கும், இந்த ரியல் சிஸ்டர் பிரதரு, ஆமா ரியல் மாம்ஸ், இந்த ரியல் வீடியோஸ் மேல வந்து இவனுக்கு கிரிஞ்சினஸ் அதிகமாயிட்டு இருக்கு கரெக்ட். ஆக்சுவலா. இது ஸ்கேண்டலுக்கும் ஸ்கேண்டல் தான் ரியல் வீடியோஸ் மென்ஷன் பண்றாங்க போல. இப்ப எக்ஸ் வீடியோஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோவேன், ம். சில சர்ச் டேர்ம்ஸ எக்ஸ் வீடியோஸ்ல ரிமூவ் பண்ணிட்டானுங்க. ரேப், சைல்ட் பானு, இன்செஸ்ட், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வராது. நீ அதோட அதுல நேமிங்கும் அந்த மாதிரி வைக்க முடியாது. இப்போ இன்னவே இது எந்த மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணும்னா, நீ அந்த பேர் அடிக்கவும் முடியாது, அந்த பேர்ல வீடியோஸும் வராது. அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த இந்த வெப்சைட்ஸ்ல. அதுவே போதும்டா. ஒருத்தன் 2 டைம் அடிச்சு பார்ப்பான், 3 டைம் அடிச்சு பார்ப்பான், அதுக்கப்புறம் வரலன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் விட்டுருவான் இல்லையா, வேற வேற ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டு போயிடுவான். கரெக்டா? ஆனா இப்ப இதுல ரெவென்யூ ஜெனரேட் பண்ற ஆட்கள் இருக்கானு தெரியுமா, இதுக்குன்னு உள்ளே அந்த எக்ஸ் வீடியோஸ்லயே ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுன்னு இருக்குல்ல, அவனுக்கு என்ன பண்ணுவானுன்னா இருக்க ஸ்கேண்டல் வீடியோ எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு ஒரு கதை கட்டி விட்டுருவானுங்க. ஒரு ஸ்கேண்டல் வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு இவனே ஒரு டைட்டில் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த தேவர் ஃபக்ஸ் இது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு, யோ அதை கட் பண்ணி அதை சொல்லாதயா. அது இல்லங்க, தேவருங்கிறது தமிழ் இது இல்லங்க, அது ஹிந்தி வார்த்தைங்க. ஏதா இருந்துட்டு போகுது, நம்ம ஆளுக்கு புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சுப்பானுங்க. பரவாயில்ல, என்னமோ போட்டோம். அதான் அது வந்துட்டு அந்த மாதிரி போட்டு விட்டுருவானுங்க. அதை வந்து பெருசா ட்ரெண்ட் பண்ணி விட்டு அது வந்து மோஸ்ட் சர்ச் வாட்ச் இதுல வந்துடும். கமெண்ட்ஸும் பார்த்தனா உனக்கு அதிகமா இருக்கும். இதுல ஏதோ பொள்ளாச்சியில இல்ல, பொள்ளாச்சி கேஸ விட கேவலமான கேஸ் இல்லவே இல்ல எனக்கு தெரிஞ்சு. இவனுங்க கரெக்ட் 2000 ஸ்கேண்டல் வீடியோ வச்சிருப்பானுங்க போல. கண்டிப்பா வச்சிருப்பானுடா. அவனுங்க வந்து என்ன பண்றானுங்கன்னா, அது லிட்டரலா நக்கீரன்ல வந்து ரொம்ப டீடைலா சொல்லியிருந்தானுங்க, அந்த விஷயத்த நல்லா கவர் பண்ணியிருந்தானுங்க. அது வீடியோ கூட இருக்கு யூடியூப்ல, பாக்குறேன்னா பாருங்க. என்னன்னா இவனுக்கு என்ன பண்றானுங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பொண்ணுங்களை லவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி நார்மலா இருக்க வீடியோஸ் எடுத்துறானுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் பிளாக்மெயில் பண்ணி அவங்கள மத்தவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஒத்தி வைக்கிறானுங்க. இப்போ இவனுங்கள்ட்ட இவ்வளவு செட் ஆஃப் பெண்கள் இருக்காங்கிறது தெரிஞ்சோடனே என்ன பண்ணனா, இவனுங்க பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருக்கானுல்ல, அவனுக்கு ரீச் அவுட் பண்ணி அவனுக்கு இவனுக்கு பொண்ணுங்க சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்படிதான் இவனுக்கு பொலிட்டிக்கல் பவர் இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நக்கீரன்ல ஒரு லேயர் சொல்லி இருந்திருப்பானுங்க. அது பார்க்கும்போதுதான் ரொம்ப த்ரெட்டனிங்கா இருக்கும். டேய் என்னடா சொசைட்டிங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ யாருங்க பெரிய இப்போ அவனுங்கள 2 தட்டு தட்டணும்னா அவனுங்களே ஒத்துக்கிட்டானுங்க, சரியா? ஆனா அவனுங்க ஒத்துக்கிட்டானுங்கன்னா அவனுங்க மூலமா அவனுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணானுங்கிறத சொல்லாமையா இருப்பானுங்க. ஆனா எதுவுமே வெளில வரல, அவனுங்களே பெயில வெளில வந்துட்டானுங்கும் போதுதான் பிரச்சனையா இருக்கீங்க. ஏன்டா இப்போ நீ யோசிச்சு பாரு, இந்த இப்போ ரெண்டு அப்பா பையனை கூப்பிட்டு போய் போட்டு பொழந்தானு தெரியுமா? அவனுக்கு மிஞ்சி போனா இன்னும் வார்த்தை கூட பேசிருக்கட்டுமே, போலீஸ இல்ல அடிக்க கூட வந்திருக்கட்டுமே. ஆனா அது ஒரு நார்மல் அஃபென்ஸ் கேஸ் தான். அதை வந்து நீ வந்து அவனை கொண்டு போய் அடிக்கணும்லாம் தேவையில்ல, மேபி லைட்டா அடிச்சுருக்கலாம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அடிக்கிறதே தப்பு, அதை விட்டுரும். ஆனா காசி மாதிரி ஒரு ஆளை கைப்படாம பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும். அப்படி பவர்ல இருக்க ஆட்கள் ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்றானுங்க. ஆனா அவனுங்க எக்ஸ்போஸ் ஆகிறதே கிடையாது. எண்ட் ஆஃப் டே லேமேனா இருக்க ஒருத்த மேல பழிய போட்டு அவனை ஜெயிலுக்குள்ள போட்டு கிளம்பிட்டே இருப்பானுங்க, அவ்வளவுதான். இது ரொம்ப நம்ம வந்து அந்த டாபிக்ல இருந்து வெளில வந்த மாதிரி இருக்கலாம், பட் ஆனா இது ஒரு கன்சர்னிங்கான விஷயம் தான். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுல இருக்க அந்த பையனோட அக்காவும் அம்மாவும் வந்து என் பையன் தப்பே பண்ணிருக்க மாட்டான்னு இன்னும் கதறிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டின்னு தெரியல. இப்போ அது ஸ்கேண்டல்னு தெரிஞ்சதுன்னா அது அங்கிருந்து ஒமிட் பண்ணிட்டோம், நேட்டா மஸ்திரத்தை ஓபன் பண்ற மாதிரி நீங்க மஸ்திரம் ஓபன் பண்ணுங்க. மஸ்திரம் எம்எக்ஸ் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு இப்போ மினி எக்ஸ் வீடியோஸா எம்எக்ஸ் பிளேயர் மாறுது, அவ்வளவுதான். ஆமா, கிட்ட மினி எம்எக்ஸ் பிளேயர் எம்எக்ஸ் வந்து எப்படி டேட்டா எடுக்கிறான்னு தெரியல. அவன் பாத்துருப்பான். இவனுக்கு வந்து போறதே வந்து போய் என்ன பண்றானுங்கன்னா வந்து செக்ஸி பாபி வித் இது அப்படின்னு தான் போறானுங்க. சோ வந்து அப்புறம் மெய்டு அந்த மாதிரி வீடியோவா பாக்குறானுங்க. அப்ப என்ன பண்றான்னா, இவனுங்க எனக்கு சாஃப்ட் பானே போதும், அதே இந்தியன் மூஞ்சிகளுக்கு தான் இவனுக்கு எதிர்பார்க்கறானுன்னு அவன் என்ன பண்ணிட்டான்னா, லிட்டரலா வந்து காசு போட்டு இதே மாதிரி சீரிஸ் மஸ்திரம் மாதிரி சீரிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமா, ஒண்ணுமே இருக்காது, ஃபுல்லா அப்படியே இருக்கும், ஃபுல்லா சாஃப்ட் பான் தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க போய் ப்ரொமோஷன் ஃபார் மஸ்திரம் பண்ணிட்டு இருக்கோம். மஸ்திரம் அது பிரச்சனை இல்ல, இவனுங்க அதை போய் பாக்கல பிரச்சனை இல்ல. அபிஷியலா ப்ரொடக்ஷன் அதை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ இவனுக்கு சொல்லி தப்பே சொல்ல முடியாது. பாதி பேரு 28 வயசு 30 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணுவானுங்க? 15 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவன் வந்து தவ வாழ்க்கையா வாழ முடியும்.
கரெக்ட். இன்னொன்னு எனக்கு ஒரு டவுட், இந்த மஸ்திரத்துக்கு வந்துட்டு 18+ அந்த இதெல்லாம் வராது இல்லையா? ஃபேக்கா போயிட்டு SIM 18 கொடுப்போம்ல. SIM 18 கொடுக்க தேவையில்ல, பொட்டாட்டா வந்துரு. பட் ஆனா பஞ்சாயத்து ஆயிரும். MX பிளேயர்ல நான் வந்து ஏஜ் எல்லாம் கொடுத்த மாதிரி எனக்கு இது இல்ல. மேபி உள்ள முன்னாடி கார்டு வரும், ஆனா எப்பவும் போல வரும். இந்த மாதிரி 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் பாக்குறேன்னு வரும். யோ இதுலயும் ஒரு மாற்று கருத்து இருக்கியா? அது இப்ப பேச முடியாது. என்னதுன்னா அதான் அந்த ஸ்டோரியில வரக்கூடிய கதாபாத்திரங்களை வந்துட்டு ஜஸ்டிஃபைடா பண்ண மாட்டேறாங்க, இல்லீகல் அஃபேர்ஸ் வச்சு பண்றாங்க. அது வந்துட்டு தப்பான என் கண்ணோட்டத்தை வந்துட்டு உனக்குள்ள கொடுக்கும். ஆமா ஆமா. அதுல இப்போ முக்கியமா வந்து இந்த செக்ஸுங்கிற விஷயத்த எப்ப புனிதப்படுத்துறாங்கன்னா வந்து அதை லவ் கூட கலந்து சொல்லும் போது புனிதப்படுத்துறானுங்க. ஆமா சரியா? இப்போ நீ ரொம்ப பிரிமிட்டிவாவே போய்க்குவேன். நான் ஒரு புக்கு கூட படிச்சேன், அந்த புக்கை தான் இப்ப ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா அந்த புக்கை நான் படிச்சுட்டேன். அதனால அதுல வந்து என்னன்னா, இப்ப அப்ப அந்த ரைட்டரே என்ன சொல்ல ட்ரை பண்றான்னா, ஆமா அந்த ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, அவன் போர்ட்ரே பண்ண விரும்புறது எப்படின்னா, 2 பேர் செக்ஸ் பண்ண போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியாவது அவங்களுக்குள்ள லவ் வந்திருக்கும். அவங்க பேசிக்கிற கான்வர்சேஷன்ல ஒருத்த மேல இன்னொருத்தன் அட்ராக்ட் ஆகும். சரியா? அது லவ்ங்கிற ஃபார்முக்கு மாறி அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணவே ஆரம்பிப்பாங்க. சரியா? அப்படி லவ்வா இல்லாம அது பிசிக்கல் நீடா இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்ப இங்க இந்த மஸ்திரம் மாதிரி இதுல வந்து காமிக்கிற வீடியோ எல்லாம் என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இது வந்து லவ்வும் இல்ல லஸ்டும் இல்ல, ஆனா இந்த ரெண்டையும் இல்லாம ஒரு இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. இந்த வக்கரான ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அதாவது ரொம்ப மனுஷனை கிரிஞ்சா யோசிக்கிற ஒரு ஜோன் இருக்கு தெரியுமா? அந்த விஷயத்த இன்னும் வளர்த்துதான் விடுறானுங்க. அதாவது பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, கரெக்டா புடிச்சிட்ட கரெக்டான லாஜிக் தான். நான் வந்து சென்னையில இருந்து படித்து வருகிறேன், என் அத்தையின் பெயர் இது அப்படின்னு சொல்லி போட்டுருவானுங்க. சரியா? பெயர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, அத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரி அன்செக் பண்ணிட்டே வருவானுங்க. என்னன்னா, அத்தை என் புருஷன் இறந்து விட்டார், அதுக்கப்புறம் வந்து அத்தைக்கு மிகவும் சிறு வயது, அதெல்லாம் பண்ணிட்டே வருவானுங்க. ஆமா, இது வந்து இதெல்லாம் போட்டா இதெல்லாம் அதாவது அந்த அத்தையோட ஹஸ்பண்ட் இறந்து டிஸ்பரேட்லி அவங்க நீடிங் செக்ஸ் தான். நீ இவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கிற மாதிரி பண்ணிடுவானுங்க. அதான் ஆமா, கிட்டத்தட்ட மஸ்திரம்ல அதுதான் நடக்கும் உனக்கு. அதுதான் அவன் பண்றான். சிரமமான விஷயம். கரெக்ட் தான். அபிஷியலா அவன் MX பிளேயர்ல வந்துட்டு இருக்கான். இதேதான் வந்துட்டு ஆக்சுவலா சவிதா பாபி மற்றும் வெள்ளம்மா காமிக் ஸ்டைல வரும். அத இவனுக்கு வீடியோவா கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆக்சசிபிள் கிடையாது இல்லையா? இப்ப உனக்கே வந்துட்டு மாப்பிள்ள என்னென்னவோ சொல்றா, நம்ம கிட்ட காட்டினது இல்லைன்னு தோணிட்டு இருக்கு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் இல்ல, மஸ்திரம் இப்ப வர்ஜின் பாய்னு ஒண்ணு வந்திருக்கு MX பிளேயர்ல. அதுவும் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து அந்த மெய்டோட மகளை பிடித்து செய்வதும் ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க, சிரமப்படுத்திடுறானே இல்லையா? அப்படியே அந்த ISSல போயிட்டு ஒரு 20 ஸ்டோரி எடுத்து கதையா பண்ணி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலைக்காரன் படத்துல ஒரு நல்ல இடம் இருக்கும். சரியா? அந்த இடம் நல்லா எழுதியிருப்பான். அந்த படத்துல உனக்கே தெரியுமே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எதுக்குமே உதவாது, செகண்ட் ஹாஃப்ல தான் கதையே ஆரம்பிக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு முதலாளி கிட்ட தான் பவர் இருக்குங்கிறது கிடையவே கிடையாது. அந்த முதலாளிக்கு எய்டு பண்ற தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சேஞ்ச கொண்டு வரணும்னு நினைச்சானுங்க. அதாவது இப்ப இங்க தொழிலாளியா இருக்க வந்தா நாளைக்கு கன்சியூமராவும் மாறுவான். சோ இவன் குவாலிட்டியை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டானா கன்சியூமர் குவாலிட்டியா போய் சேரும். அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவான். சரியா? அத வந்து அது எந்த இடத்துல இருந்து ட்ரிகர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவன் இந்த சிவகார்த்திகேயனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு வீட்டுல மெய்டா வேலை செய்வாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அந்த வீட்டுல இருக்க ஒரு வயசான ஒருத்தன், அவன் யாரும் இல்லாத நேரம் பார்த்து இந்த அம்மாவை பிடிச்சிரும். அப்ப வந்து இந்த அம்மா திரும்பி ஒரு முறைப்பாங்களாம். அந்த அம்மா ஒரு நரேஷனா சொல்லுவோம், முறைச்சேன், அன்னில இருந்து அவன் மாறிட்டான். சோ நீ வந்து உன் முதலாளிக்கு குமிஞ்சு சம்பளத்துக்காக குமிஞ்சு போற வரைக்கும் அவன் உன்னை செஞ்சுட்டேதான் இருப்பான். ஒன்ஸ் நீ திரும்பி அவன்கிட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் காமிக்கும் போது, டே எனக்கு இது விருப்பம் இல்ல, நான் அவன்கிட்ட வேலைதான் செய்யறேன், அதுக்கு நீ காசு கொடுக்குற, அவ்வளவுதான் நம்மளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நீ சொல்லிட்டனா, அவனுக்கு மண்டையில அடிச்ச மாதிரி உடச்சிரும், மூடிட்டு இருந்துப்பான் அப்படின்னு சொல்லுவான். அங்கிருந்தா படத்தோட மொத்த கதையுமே ஆரம்பிக்கும். செகண்ட் ஹாஃப்ல இருக்க கதையே, பெரிய கதையே. என்னங்க கூட உட்காந்து எழுதுற மாதிரி பேசிக்கிறீங்க? ஆமாண்டா, அந்த படத்துல எனக்கு பிடிச்ச பார்ட் அதான்டா, அந்த அம்மா சொல்லிட்டு இருப்பா. இப்போ என்னன்னா, ஆக்சுவலி எனக்கும் அதுல 1-2 பார்ட்ஸ் தான் பிடிக்கும். இதுதான் மெய்டு. ஆனா வந்து நீ இந்த சாஃப்ட் போன்ல வர்ற மெய்டு எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்குவேன், அவங்களோட
அவனோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து மெய்டு, சைடு ஒர்க் வந்து ப்ராஸ்டியூஷன்ங்கிற மாதிரி பண்ணி விட்டுருவானுங்க. ஏன்னா இது இப்ப இல்லைங்க, அந்த காலத்து பி கிரேட் மூவில இருந்து அதாங்க கதை. இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் அதுவும் தானே வச்சு கதையே ஒரு நடத்துவானுங்க உங்களுக்கு. கரெக்ட். ஆனா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்க அந்த லவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல அவங்களுக்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிருந்திருக்கும். இப்போ ஒரு கதையை காமிக்கிறது தான்டா இருக்கு. ஒரு கதையில வந்து இப்ப அந்த பொண்ணு அந்த அந்த அவளோட புருஷன் வந்து அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவளுக்கு வந்து உண்மையாலுமே லவ்ங்கிறது எங்கேயுமே கிடைக்கல. அப்ப புதுசா ஒருத்தவரான், அவன் மூலமா இவளுக்கு லவ்ங்கிற ஒரு விஷயம் கிடைச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுதுன்னா நீ வந்து அது ஒரு கிளாசிக் படம்னு பாப்ப. கரெக்டா? அதுவே வந்து இந்த புருஷன் கூட நல்லா தான் இருக்கா, ஆனா புருஷன் ஏமாலியா இருக்கான், அவன் வெளியில போயிட்டான், ஆனா இவன் பிசிக்கல் நீடு வந்து தீரவே இல்லை, அதனால இவன் பிசிக்கல் நீடுக்காக இவன் இந்த இன்னொருத்தனை நாடி வந்துட்டானா உடனே அவளுக்கு இந்த பட்டத்தை கட்டிடுவீங்க, தேர் பட்டத்தை கட்டிடணும். அது நம்ம ஊர்ல பிசிக்கல் நீடு, மென்டல் நீடு இதெல்லாம் சொன்னா எவனுக்கு காதையே கேட்டுக்க மாட்டானுங்க. ஏன்டா கிளி மாதிரி வயசு எல்லாம் ஒண்ணுதான் தம்பி, காஜ் சிம்பிளி டேர்ம்லெஸ் காஜ். ஆமா ஆமா. ஐயோ இதான் 21 கிராம்ஸ்லயே காட்டி வச்சிருப்பான், நிறைய படத்துல காட்டி வச்சிருப்பாயா. அலெக்சாண்டர் 21 கிராம்ஸ், அமெரஸ்பெரோஸ் எல்லாத்துலயுமே வருமே. பெரியார் வந்து திரும்ப திரும்ப நிறைய விஷயத்துல கோட் பண்ணோம் சரியா. அதுல மேஜரா கோட் பண்ண வேண்டியது என்னன்னா வந்து இந்த செக்ஷுவல் இண்டிபெண்டன்ஸ் டு மென் அண்ட் விமன்ங்கிறத வந்து அந்த இந்த புக்ல வந்து சூப்பரா சொல்லி இருந்திருப்பாரு, பெண்ணியன் அடிமையான. அதுல வந்து நான் ஃபுல்லாலாம் படிக்கல, எனக்கும் சில கிளிம்சஸ் தான் தெரியும். ஆனா ஒரு இன்சிடென்ட் மட்டும் ஞாபகம் இருக்கு. அந்த இன்சிடென்ட் ஆமா அந்த மாதிரிதான். சோ அதுல வந்து என்னன்னா அதுல வந்து சொல்லியிருப்பாரு, இப்போ பெண்களுக்கு வந்து ப்ராஸ்டியூஷன் லீகலைஸ் ஆயிடுச்சுல்ல, அதுல வந்து பெண்கள் மட்டுமே அந்த பர்டிகுலர் விஷயத்துல இது பண்றாங்க, அப்படிங்கும்போது ஆண்களுக்குமே ப்ராஸ்டியூஷன் பண்ற இது இருக்கணும். அதே மாதிரி உனக்கு வந்துட்டு பெண்கள் வந்து இந்த கல்யாணங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள மாட்டி தானே செத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணங்கிற இன்ஸ்டிடியூஷன் இருந்தே வெளில வந்துருங்க, வெளில வந்துட்டு எவனுக்கு எது தேவையோ அதை பண்ண ஆரம்பிச்சுக்குங்க, தேவையில்லாம நீயும் அவனை கஷ்டப்படுத்தி அவனும் உன்னை கஷ்டப்படுத்திக்காதீங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ப்ரொக்ரெசிவான தாட்ஸ் எல்லாம் அப்பவே சொல்லிட்டாரு. அப்பவே வந்து அவரால் இதை ப்ராப்பரா சொல்ல முடியல. அதாவது பிசிக்கல் நீடுன்னு ஒண்ணு இருக்கும், மென்டல் நீடுன்னு ஒண்ணு இருக்கும். இவன் பாட்டுக்கு 40 வயசுல வந்து சொத்து இருக்குன்னு வந்துட்டு 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடுத்தனம் பண்ணிட்டு வேலை புண்டையே ஆகாதுங்கிறத ஒரு நாள் ஓப்பனா சொல்ல முடியல. அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா இது எண்ட் ஆஃப் தி டே இட் வில் அஃபெக்ட். பெரியாரே தப்பா கிளாஸ். பெரியார் வந்து ஆப்வியஸ்லி இந்த கிறுக்கு கூதியானங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. அதனால அது நம்ம வந்து ஹிப்போக்ரட் மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். பட் ஆனா சில விஷயம் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அந்த ஆளு. இப்ப ஒரு தோழர் வந்து போட்டாப்லையே, பெரியாரை மலத்தை பார்ப்பது போல் பார்க்கும் பொழுது இந்தியா வந்து வல்லரசு அடைகிறது அப்படின்னு. அந்த லூசு போச்சானெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இவனுங்க என்னன்னா இன்னுமே வந்து இந்த பெண்களை வீட்டுக்குள்ளேயே பூஜை ரூம்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள்ரா இவனுங்க. இவனோட வயதிலே வணங்குகிறோம். ஆமா, இவனுக்கு மாறவே மாறாது. இவனுக்கு இப்படியாதான் இருப்பானுங்க. நிறைய விஷயத்துல ப்ரொக்ரெசிவான இருந்த ஒரு ஆள் தான் பெரியாரு. நிறைய விஷயத்த உடச்சு பேசிடுவாரு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்குங்கிற மாதிரி எல்லாம் பேசி விட்டுருவாரு. சோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான். அத அவரை படிச்சு கொஞ்சம் அப்படியே இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. விட்டு பேசிட்டு திடீர்னு பெரியார் படிச்சாச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க, இது ரொம்ப இதா போயிடுச்சு. அது கட் பண்ணிட்டு சரி. இல்ல நான் வந்து சில சஜஷன்ஸ் உட்காந்து எல்லாத்துக்கும் ஷேர் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு சில சஜஷன்ஸ் வேணும்னா ஒன்னும் இல்ல, ஹானிலிலி பிஓவி இந்தியன் சில ஆட்களா இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க. அவங்க வீடியோ முடிஞ்சுன்னா வேற ஏதாவது வந்து ப்ரொடக்ஷனா வர்ற வீடியோஸ பாருங்க. ஸ்கேண்டல்ல முடிஞ்ச அளவுக்கு தடுத்து தொலைங்க. இல்ல எம்எஸ் பிளேயர் போயிருங்க, எம்எக்ஸ் பிளேயர் வந்துருங்க, அவ்வளவுதான். முக்கியமா வந்து சில இன்டர்நெட்ல வெப்சைட்லாம் இருக்கானுங்க, அவனுக்கு வந்து இந்த வீடியோவை பார்க்கணும்னா இதுக்குள்ள வாங்க, இதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லுவானுங்க. அந்த வீடியோ எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க எண்ட் ஆஃப் தி டே யூ ஆர் பிகமிங் a career. அத ஸ்டாப் பண்ணா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். டெக்னிகாலிட்டிஸோட சொல்லணும்னா அவங்கள்ட்ட இருந்து இதை நமக்குள்ள இறங்கி நம்ம கேமரா ஹேக் பண்ணி நம்மளோட வீடியோஸ்ல இறக்கிடுவானுன்னு சொல்றாங்க. அப்படி வச்சுக்கலாம், அப்படியாவது போய் இல்லையா. This is the end of the episode. நன்றி 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 நன்றி.